நான் நல்லா சாப்பிடுவேன், சாப்பிட்றதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு ஆள் வந்து என்கிட்ட போன மாதம் ஒரு 3 மாதம், மேடம் நீங்கள் கொஞ்சம் குண்டாயிட்டீங்க போல இருக்கு மேடம். நான் திருப்பி என்ன கேட்டிருப்பேன்றீங்க? ஏன் நான் சொல்கிறேன் உனக்கு என்னான்னு கேட்டேன். நான் குண்டாயிட்டேன்னா உனக்கு என்ன? என் பையன் கேட்குறான், எங்கள் வீட்டில் கேட்குறாரு, நீ என்ன கேட்குறதுக்கு? உனக்கு தான் தொப்பை முன்னால் வந்திருக்கு நான் கேட்டேனா? அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் டோன்ட் அலோவ் டு ஸ்பீக் அபவுட் யுவர் பாடி மை டியர் கேர்ள்ஸ். இன்னைக்கு நீங்க இது போட்டு இருக்கிறீங்க, ரொம்ப அழகா இருக்கிறீங்க, இன்னைக்கு கொஞ்சம் ஊதன மாதிரி தெரியுறீங்க, இன்னைக்கு கொஞ்சம் உனக்குன்னா பெண்ணே நீ அழகா இருக்கிறாய் என்று சொல்லக்கூடிய தகுதியை வேறு எந்த ஆண்மகனுக்கும் கொடுக்காதே. அது உன் சுயமரியாதைக்குரிய விஷயம் என்கிறார் சுவாமி விவேகானந்தர். It is my respect. Never allow anybody to talk about your body. யாரா இருந்தாலும் எவனா இருந்தாலும் நீ டிசைட் பண்ணு யார் உன்னை பத்தி பேசுறதுங்கிற. அதற்காக காத்திரு. இப்படி காத்திருக்கக்கூடியவர்களுடைய வாழ்க்கை மிக சூப்பரா அமைவதை நான் பார்த்திருக்கிறேன். கல்யாணம் ஆறதுக்குள்ள இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு 8 பிரேக் நடக்குது சார். பிரேக்கப் எவ்வளோ வலி தெரியுமா? ஒவ்வொரு பிரேக்கப்பும் டிவோர்ஸ் மாதிரி சார். இவங்களால ஒரு டிவோர்ஸையே தாங்க முடியாது. இந்த பிள்ளைங்க 8 டிவோர்ஸை சந்திக்குது கல்யாணத்துக்கு முன்னாலேயே. அவங்க எல்லாருக்கிட்டையும் சொல்கிறேன், நீங்களா தேடி போகாதீங்க. என் பையன் என்கிட்ட கேட்டான் சார் ஒரு வாட்டி, நீங்கள் மட்டும் நல்ல ரீல்ஸாக பார்க்குறீங்க, எனக்கு மட்டும் பாடாவதியாக வருது. நான் சொன்னேன், ஒரு வாட்டி நல்ல ரீலை பார்த்துட்டேன்னா தொடர்ந்து உனக்கு நல்ல ரீல் வரும். ஒரு வாட்டியாவது பாடாவதியாக பார்த்துட்டேன்னா பாடாவதியாக தான் வரும். இது உன் பிழை தானே தவிர மொபைல் பிழை இல்லை. அது சர்வீஸ் ப்ரொவைடர் தான். நீ என்ன கேட்குறியோ அது கொடுக்கும். இந்த பிரபஞ்சம் போல சாமி மாதிரி நீ எதை கேட்குறியோ அது கொடுக்கும். எதை கேட்கணும் எதை கேட்கக்கூடாதுன்னு நீ தான் முடிவு செய்யணும். அவனையே நான் திருமணம் செய்து கொள்ளும் சாவு இந்தா தந்தை வரோம் போ. இறைவா என் சித்தத்தின்படி அல்ல எனக்கு பிடித்திருக்கிறது, உனக்கு சித்தமாக இருந்தால் உன் பார்வைக்கு நான் சரியாக வாழ்வேன் என்று சொன்னால் அந்த மனிதனை எனக்கு திருமணம் செய்து வைன்னு டப்புன்னு தூக்கி சாமி மேல போட்டுறணும். அது பார்த்துக்கோ. நம்மள கடவுள் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு சொல்கிறேன், நீங்களா தேடி போனீங்கன்னா அது பாட்டுக்கு அது போயிடும். கடவுள் விருப்பத்தில் பெரியவர்கள் ஆசீர்வாதத்தில் ஒன்று வந்து சேர்ந்தால் அது கடைசி வரைக்கும் நம்மை விட்டு போகாது. நீ நம்பலல்ல, ஒன்று இது போகணும் இல்லைன்னா அது போகணும், போகிற வரைக்கும் ரெண்டும் ஒன்றா தான் இருக்கும், பிரிக்கவே முடியாது. உனக்கு சந்தேகமாக இருந்ததுன்னா சேர்மன் சார் கிட்ட கேட்டுப்பார். அது ரெண்டும் ஒன்றுக்குள்ள ஒன்று கடைசி வரைக்கும் சேர்ந்து தான் இருக்கும். ஏன்னா இது கடவுள் கொடுத்தது, பெரியவர்கள் கொடுத்தது. நம் முன்னால் வாழ்ந்து இருக்கக்கூடிய பெரியவர்கள் நமக்கு சொல்லுகின்ற அற்புதமான செய்தி, உன்னுடைய வாழ்க்கைக்காக நீ காத்திரு, அவசரப்பட்டு எதிலும் போய் சிக்கிக்கொள்ளாது. பல நேரங்களில் நாம் நமக்கே தெரியாமல், அது என்ன தெரியுமாயா, இந்த பொம்பளை பிள்ளைங்கள் கிட்ட இருக்கிற ஒரு பெரிய விஷயம், அன்புக்கு ஏங்கிருது. வயசுல ஒரு 5 வயசு பொம்பளை பிள்ளைய வச்சுக்கிட்டு கணவர் விட்டுட்டு போயிட்டார்ன்றதுனால ஒரு ஆளை நம்பி 10 வருஷமா வாழ்ந்து 30 லட்சத்துக்கு மேல அந்த ஆள்கிட்ட பறி கொடுத்து, இதுக்கு 37 வயசு, அந்த ஆளுக்கு 40 வயசுல அவன் விட்டுட்டு போய் வேற கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிறான். இந்த பொண்ணு என்கிட்ட பஞ்சாயத்துக்கு வருது, மேடம் 10 வருஷமா என் வாழ்க்கையே தின்னுபிட்டு 30 லட்சத்தையும் சாப்பிட்டுட்டு 15 வயசு பிள்ளையோட நான் 40 வயசு நெருங்க நிற்கிறேன், அவன் போறான் மேடம். போட்டோம், நான் சே தேங்க்ஸ் டு காட், ரொம்ப நல்லது, தப்பிச்சிட்டேன். இல்லை மேடம் எப்படியாவது சேர்த்து வைங்க மேடம். நான் சொன்னேன், 27 வயசுல ஒரு வேலைக்கு போகாம உன் சம்பாத்தியத்தை சாப்பிட்டுட்டு உட்காந்துருந்தானே, அவனை ஏன் தேர்ந்தெடுத்தேன்னு கேட்டும்போது அந்த பொண்ணு ஒரு வார்த்தை சொல்லிச்சு. நான் ஏன் இந்த வார்த்தை சொல்றேன் தெரியுமா? நீங்க அந்த மாதிரி சிக்கிக்கொள்ள கூடாது என்பதற்காக. இல்லை மேடம், யாருமே என்கிட்ட எதுவுமே கேட்கல மேடம், அவன் தான் மேடம் கேட்டான். என்ன கேட்டான்? சாப்பிட்டியான்னு கேட்டான். இந்த சாப்பிட்டியான்னு கேட்டதுக்காக 10 வருஷமா 30 லட்சம் ரூபாய் உன் இளமையையும் கொடுத்த. ஒன்றும் இல்லை குழந்தைகளே, ஒரு புக் இருக்கு, ஏன் அறிவாளி பெண்கள் தவறானவர்களையே தேர்ந்தெடுக்கிறார்கள்னு படிச்சிருங்க. நல்லா இருக்கோங்க. ஒரு சின்ன வார்த்தைக்கு ஹே நீ எவ்வளோ நல்ல பிள்ளை தெரியுமா, ஹே என்ன அதுல இன்னொரு விஷயம் என்ன தெரியும், ஐயோ நீ எவ்வளவு அழகா இருக்குது.
இந்த வடிவேலு சார் ஒரு ஜோக் சொல்லியிருப்பார். கவுத்து போட்ட கரப்பாம்பூச்சி மாதிரி இருக்கிற எண்ணெயை பார்த்து தக 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 தகன்னு எம்ஜிஆர் மாதிரியே இருக்கிறேன்னு சொல்லும் போதே நான் சுதாரிச்சுட்டு இருந்திருக்கணும்னு சொல்லுவேன். அது சாதாரணமான டைலாக், அது சாதாரணமான டைலாக் இல்லை. அது ஹேய் நீ ரொம்ப அழகா இருக்கேன்னு எவனாவது சொன்னான்னு வச்சுக்கேன், நீ ஒன்றும் சொல்ல தேங்க்யூ ஸோ மச் சொல்லிட்டு கடந்து போயிரு. அப்படின்ட்டு நிற்காத. உனக்கு தெரியாதா நீ என்ன அழகுன்னு? இன்னொரு விஷயம் சொல்றேன், நான் எப்பவுமே சொல்றேன், வீட்டில் நம் எல்லோருக்கும் பெண்கள் என்பதற்காக இந்த காலகட்டத்தில் பாசம் அதிகம் கிடைக்கிறது. ஆண் குழந்தைகளை காட்டிலும் பெண் குழந்தைகளை வீட்டில் பெற்றோர்கள் அதிகம் நேசிக்கிறார்கள். இது உண்மை, இந்த காலகட்டத்தில் உண்மை. அவர்கள் நமக்கு சாக்லேட் கொடுப்பார்கள். வீட்டில் அம்மா அப்பா அண்ணன் தம்பி இவர்கள் எல்லாம் சாக்லேட் கொடுப்பார்கள். நாம் எக்ஸ்ட்ரா சாக்லேட் கேட்போம், அதையும் தருவார்கள். இந்த பழக்கத்தில் வெளியில போய் எக்ஸ்ட்ரா சாக்லேட் கேட்டுறாத. ஏன் தெரியுமா? உனக்கு எவனாவது எக்ஸ்ட்ரா சாக்லேட் கொடுக்கறானா அவனுக்கு எக்ஸ்ட்ராவாக உன் மீது ஏதேனும் தப்பாக எண்ணம் இல்லாமல் அந்த எக்ஸ்ட்ரா சாக்லேட்டை அவன் உனக்கு தரமாட்டான். இதை மட்டும் புரிஞ்சுக்கோ. உன்னை வெளியில கூட்டிட்டு வந்துட்டோம்ல, படிக்க வச்சிருக்கோம்ல, நீ துக்கம் இல்லாமல் கஷ்டம் இல்லாமல் துன்பம் இல்லாமல் வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும்ல, அதற்காகத்தான் இந்த மேடையை நான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறேன். இதை நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, இந்த குழந்தைகளுக்கு தேவை என்பதற்காக சொல்லுகிறேன். இது என் பிள்ளைகளுக்கானது, என் மகள்களுக்கானது. எனக்கு ரொம்ப ஆசை குழந்தைகளை, ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கணும். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச், இட் மீன்ஸ் மீ அ லாட். ஏன் தெரியுமா? பிள்ளை பிறந்த உடனே நான் கண்ணை முழிச்ச உடனே கேட்ட ஒரே வார்த்தை என்ன குழந்தைன்னு. பொன் குழந்தைன்னு வாய் அசையுமான்னு பார்த்துருந்தா ஆண் குழந்தைன்னு வாசம். வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் சந்தோஷம். என் ஆழ் மனசுல எனக்கு ஒரு பெண் குழந்தை வேண்டும் என்று நான் நினைத்திருக்கிறேன் எப்பொழுதும். ஏன் தெரியுமா? நான் எப்படி என்னுடைய எல்லா அவமானங்களையும் எல்லா தாழ்ச்சிகளையும் கடந்து என்னுடைய எல்லையை நான் எட்டி பிடித்திருக்கிறேனோ, அந்த ரகசியத்தின் அந்த பெண் மொழியை என் பிள்ளைக்கு நான் சொல்லி தந்துவிட வேண்டும் என்கின்ற ஆசை எனக்கு உண்டு. இயற்கை எனக்கு பெண் குழந்தை தரவில்லை. அதனால் குழந்தைகளே, உங்களுக்கு ஒரு தாயாக நின்று இந்த வார்த்தைகளை சொல்கிறேன். 2 விஷயத்துல கவனமா இரு. வரும் சிக்கல்கள், வரும் இமோஷனலா ப்ராப்ளம்ஸ் வரும், வராமலாம் இருக்காது. வரலன்னா பயாலஜிக்கலாக நம்ம ஒழுங்கா இல்லைன்னு அர்த்தம், வருதுன்னா ஒழுங்கா இருக்கோன்னு அர்த்தம். இந்த வயசுல வரும். ஒன்றும் இல்லை, எனக்கு அமெரிக்காவுக்கு போயிருந்த பொழுது போன வருஷம் ஒரு இன்விடேஷன் கனடா நாட்டுக்கு. 2 நாள் எனக்கு ஃப்ரீயாக இருந்தது. நான் போனேன். அங்கே சூசைட் பண்ணி செத்த ஒரு 63 இந்திய மற்றும் இலங்கை இளைஞர்களுடைய உறவினர்கள் சேர்ந்திருந்தாங்க. அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணியிருந்தது, அந்த பிணங்களை எம்போம் பண்ணி அலங்கரித்து அந்த கம்யூனிட்டி சென்டரில் வைக்கிற அந்த வேலையை செய்கிற ஒரு மனிதன் தான் மிஸ்டர் தமிழ் கனடாங்கிற அமைப்பிற்கான செயலாளர். நீங்கள் வரணும் மேடம், நீங்கள் கொஞ்சம் பேசுங்க, இங்கே நிறைய தற்கொலைகள் நடக்குதுன்னு பேசினேன். நான் போயிருந்தேன். இன்னர் ஹார்மனின்னு பேசினேன். 45 நிமிஷம் பேசினேன். பேசி முடிச்சுட்டு உட்காருதான் ஒரு பிள்ளை வந்தது. பேரழகாக இருந்தா அவள், 45 வயசு இருக்கும் அவளுக்கு. ஆனால் அப்படி தெரியலை. அவளை பார்த்தா ஒரு ப்ளூ கலர் ஷர்ட், ஒரு மெல்லிசான ஒரு பெல்ட்டு, ஒரு நல்ல ஒரு ஜீன் போட்டுட்டு நல்லா ஹீல் 4 இன்ச் ஹீலில் நடந்து வரா. அப்படி டக் டக் டக்னு நடந்து வரா. எனக்கு கொஞ்சம் பேக்ஸ் மேலே கொஞ்சம் எனக்கு ஆர்வம் உண்டு. அந்த பேக் எப்படியும் ஒரு 3.5-4 லட்சம் ரூபா இருக்கும். கையில் வச்சிருக்கிற ஒரு கீடெக், அவள் வச்சிருக்கிற அந்த சாலிட்டர் பெண்டன்ட், பயங்கர பணக்காரி. டக் டக் டக்னு நடந்து வந்தால் நான் இப்படி உட்காந்துருந்தேன். என் கால் கிட்ட உட்காந்துட்டு என் கையெடுத்து முத்தமிட்டுட்டு தேங்க்யூ ஸோ மச், என்னை ரிலீஸ் பண்ணிட்டீங்க, தேங்க்யூ. நான் 8 வருஷமா சிறையில் இருந்தேன், என்னை ரிலீஸ் பண்ணிட்டீங்க, தேங்க்யூன்னு சொல்லிட்டு போனான். அவள் பின் வழியாக போயிட்டா. எனக்கு என்னன்னா, திடீர்னு மண்டைக்குள்ள ஒரு ஒலி, 45 நிமிஷம் பேசியிருக்க 18 பாயிண்ட். எந்த பாயிண்ட்ல அவ ரிலீஸ் ஆனா? அவகிட்ட கேட்டா, உன் பிள்ளைங்களுக்கு நீ சொல்லலாம்ல. நேர தலைதறிக்க வெளியில ஒன்னா அவ BMW திறந்துகிட்டு இருக்கா. ஹே அப்படின்னு அவன் நின்று ஓடி வந்தா, மேம் அப்படின்னு. 18 பாயிண்ட் பேசுன, எந்த பாயிண்ட்ல ரிலீஸ் ஆன சொல்லு.
அவ சொன்னான். இப்போ சொல்லட்டுமா? இப்படி சொன்னா ஒரு புக் ஃபேரில் காரில் ஏறின உடனே 2 ஓடி வந்து கேட்குது. 2 பாயிண்ட் சொல்கிறேன்னு சொன்னீங்களே, சொல்லலையே. ஏய் சொல்லி முடிச்சுட்டேன் நான். சொல்லும்போது அப்படி கற்பூர மாதிரி பிடிச்சிக்கணும். சரியா? ஒருத்தர் ஒரு காட்டில் நடந்து போய்கிட்டே இருக்கான். நாம தான் காட்டில் நடந்து போயிட்டே இருக்கான். தூரமாக ஒரு பெரிய கரையான் புத்து பார்க்குது. ஐயோ புத்து அப்படின்ட்டு பயந்து போயிட்டே இருக்கிறான். அவனுக்கு வழி தெரியலை. போயிட்டே இருக்கும் பொழுது இந்த பாம்பு இவனை பார்த்துருச்சு. பாம்பு இறங்கி கூட நடந்து வருது. இது ஒரு காட்சியா மனசில் வச்சுக்கோ. நடந்து போகிறது நீ தான். பாம்பு பக்கத்தில் வருது. திரும்பி போக முடியாது. என்ன பண்ணுவ? கையில் எந்த ஆயுதமும் இல்லை. என்ன பண்ணுவ? வேகம் அதை விட வேகமாக வரும். பாம்புனால வேகம் தெரியாதா உனக்கு? பதறவே கூடாது. சொல்லித்தரேன், பதறக்கூடாது, யோசிக்கணும். இந்த ஸ்பாட் வந்துருச்சா பதறவே கூடாது. போகுது. ஆனால் அது கூட தான் வருது. ஒன்றும் சொல்லலை. அது நான் பாம்புன்னு சொன்னது பாம்பு இல்லை. யாருன்னு புரியுதா உங்களுக்கு? கூட வருது. நீங்களாம் விட்டுட்டு போயிட்டே இருக்கிறீங்க, அது பாட்டுக்கு வருது. கூடவே வந்துக்கிட்டே இருக்கு. சைலண்டாக இருக்கிறான் இவன். அது வந்துட்டே இருக்கு. கொஞ்சம் பார்வை அது மேலே இருக்கு. கொத்தி போட்டுருச்சுன்னா என்னடா பண்ணுறது? ஆனால் அது அப்படியே நடந்தார். இவனும் நடந்து போய்கிட்டே இருக்கான். இவன் ஒரு பாறையில் ஏறினான் பாரு. ஏறி அந்த பக்கம் போகிறான் பாரு. கரெக்டாக குதிகாதில் கொத்திருச்சு. இப்போ இங்கே சின்ன பிள்ளைகளுக்கு அது தெரியாது நான் என்ன சொல்கிறேன்னு. பெரியவங்களுக்கு தெரியும். கூட வர்றவங்க கொத்துப்படாமல் நம்ம வாழ்க்கையை பாறையில் ஏறவே முடியாது. துரோகம் பண்ணியிருப்பாங்க. இப்போ புரிஞ்சிருச்சா? இப்போ நான் சொல்கிறேன் பிள்ளைகளே, இதுதான் டேக் அவே மெசேஜ். இப்போ அந்த ஆள் இருக்கான்ல, கொத்துப்பட்டிருக்கான்ல, நம்ம எல்லாம் கொத்துப்பட்டிருக்கோம்ல, நமக்கு 2 வாய்ப்பு தான். There is no option than these 2. ஒன்று, பாம்பை தேடி போலாம். பாம்பே நீ ஏன் என்னை கொத்தினாய்? நான் உன் வழிக்கு வந்தேனா? நீதானே நீ அழகா இருக்கிறாய் என்று சொல்லி என் வழிக்கு வந்தாய். நான் ஒன்றும் சொல்லவில்லையே. உன்னோடு தானே நான் நடந்தேன். எனக்கு நீதி கொடு அப்படின்ட்டு நீ கேட்டனா அது என்ன நீயா படமா? ஒரே ஜீவன் ஒன்றே உள்ளம் வாராய் கண்ணே அப்படின்னு வந்துட்டு நம்ம கொத்தன இடத்துல இருந்து விஷத்தை உருவுறதுக்கு வராது. பாம்புன்னு தெரிஞ்சிருச்சு இல்ல, கொத்திருச்சு இல்ல, விஷம் ஏறுது இல்ல. பாம்பிடத்தில் எந்த நீதியும் கேட்காதே. பாம்பை தேடி ஓடாதே. பாம்பை தேடுவதை இன்றிலிருந்து நிறுத்து. வாட்ஸ்அப்ல பிளாக் பண்ணு. உன்னுடைய இன்ஸ்டாகிராமை பிளாக் பண்ணு. எந்த மெசேஜுக்கும் பதில் சொல்லாத. முழுமையாக உன்னை நீயே கண்ட்ரோல்ல கொண்டு வா. செகண்ட் ஆப்ஷன், கட்சிடுச்சுல, விஷம் ஏறுதுல்ல, மருந்து பாரு. ட்ரீட் த வெனம். ஸ்பாட்ல குழந்தைகளை, உனக்கு காயம் படுகிறதா? மனதிலோ உடலிலோ எந்த காயம் பட்டாலும் யார் காயம் கொடுத்தார்கள் என்பவர்களை தேடி போகாமல் காயங்களின் மீது கவனம் செய்து அந்த காயங்களை சரி செய்வதுதான் உனக்கு நீயே செய்து கொள்ளும் மிகப்பெரிய உதவி. தவிர ஒருபோதும் காயம் கொடுத்தவர்களுக்கு பின்னால் ஓடி அவமானப்படாதே என்று சொல்லுவதற்காக இந்த வாய்ப்பை நான் பயன்படுத்துகிறேன். பெற்ற தாயானை சொல்கிறேன், இறை சாட்சியாக சொல்கிறேன். இன்றைய இளைய சமுதாயத்தினரை நான் நிரம்ப நேசிக்கிறேன். நிரம்ப எனக்கு பிடித்திருக்கிறது. உங்கள் மீது நிரம்ப நம்பிக்கை வைத்திருக்கிறேன். ஏன் தெரியுமா? நானோ இவர்களோ, முன்னணியில் உட்கார்ந்திருக்கக்கூடிய இவர்களோ வாழ்க்கையில் முன்னேறியது பெரிய விஷயமே இல்லை. ஏனென்றால் நாம் தவறுவதற்கு ஆப்ஷனே கிடையாது. நமக்கு இன்றைக்கு இருப்பது போல் குழந்தைகளுக்கான டிஸ்ட்ராக்ஷன் கிடையாது. எந்த டிஸ்ட்ராக்ஷன் இல்லை. எங்க அம்மா எல்லாம் ஒரு டிவியை வாங்கி போட்டு கருணா சூப்பர் அப்படின்னு ஒரு சாலிடே இல்ல, கிரவுன் கருணா சூப்பர் அந்த டிவிக்கு பேரு. அதுக்கு ஒரு பொட்டி வச்சிருக்கோம். அந்த பொட்டியை மூடி அதுல லாக் போட்டு லாக்கை சொருகி வச்சுக்கோ. நான் பார்க்க கூடாதான். நான் காட்டுற போறாங்க அந்த பொதிகை சேனல்ல.
ஒரு ஒளியும் ஒளியும் ஒரு சித்திரஹாரு. தாய் நிலம் தந்த வரும் தாவரம் அயலும் வாழும். இதை பார்க்க கூடாதுன்னு பூட்டி வச்சுக்கோ எங்க அம்மா. நான் பிஹெச்டி வெங்காய பச்சடி தயிர் பச்சடி படித்ததெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. மொபைலை எடுத்து ஓப்பன் பண்ணும்போது பல்லாயிரக்கணக்கான டிஸ்ட்ராக்ஷன் வரும்பொழுதும் அதையெல்லாம் தூக்கி வைத்துக்கிட்டு நீங்கள் டிகிரி படிக்கிறதுக்கு உட்கார்ந்துருக்கல்ல, உன் மீது இந்தியா நம்பிக்கை வைத்திருக்கிறது, உன் மீது இந்த தமிழ்நாடு நம்பிக்கை வைத்திருக்கிறது, உன் மீது இந்த தமிழ் சமூகம் நம்பிக்கை வைத்திருக்கு.